மாதிரியா இருக்கலாம். அப்பா, ஒரு குட் நியூஸ். என்னம்மா? அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிட்டுப்பா. அல்ஹம்துலில்லாஹ். முதல் மாதம் சம்பளம் வாங்கி கடன் அடிக்கிறோம், வண்டி எடுக்கிறோம், வீடு கட்டுறோம், ஓஹோன்னு வாழ போகிறோம். இரி கற்பனையில் கோட்டை கட்டாம நிஜத்தில் வாழ்ந்து காட்டணும். அர்ப்பனுக்கு வாழு வந்தால் அர்த்தராத்திரியும் கொடை பிடிப்பான் வாய் தைய காணு குதிக்கக்கூடாது. அப்பா, நீங்கள் பழமொழியை தப்பாக சொல்கிறீங்க. அது அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அடுத்த ராத்திரும் கூட கொடை கொடுப்பான். இதுதான் சரியான அர்த்தம். அப்பா, உங்களுக்கு புரிஞ்சுட்டா? எனக்கு புரிஞ்சுச்சுமா. எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சுட்டு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? சார், அடுத்த இருக்கும் ஐச்சாலி, அப்பா வந்துட்டாங்க. எத்தனை மட்டும் சொல்றது? எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வேணும். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு இது கூட தெரியாதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கு எத்தனை சூடு வச்சாலும் புத்தியே வராதா? அப்பா, நீங்க தப்பா சொல்றீங்கப்பா. அல்ல மாட்டுக்கும் சூடு இல்ல. ஆமா, அவ பெரிய டீச்சரு. எங்க டீச்சர் சொன்னாங்க அல்ல மாட்டுக்கும் சுவடு. அதாவது அந்த காலத்துல மாடு வாங்கணும்னு நினைச்சா மாடை நடக்க தான் பார்த்துட்டு வாங்குவாங்க. என்ன மாட்டோடைய சூடு ஆழமா பறிகிறோம் அந்த மாடு தான் பலமான மாடுன்னு அர்த்தம். இதுதான் இந்த பழமொழிய சரியான விளக்கம். அப்படியாமா? என் பொண்ணு சொன்ன பழமொழி எனக்கு புரிஞ்சிச்சு, உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஏ சமீரா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அலைக்கும் சலாம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், உன் பசங்க என்ன பண்ணுறாங்க? பெரிய போலீஸ் வேலைக்கு சின்ன டீச்சர் வேலைக்கு போகிறாங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? பக்கத்தை வந்தான் வாத்தியார் வேலைக்கும், போக்கத்தை வந்தான் போலீஸ் வேலைக்கு போகிறான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க. வாக்கு கற்றந்தான் வாத்தியார் வேலைக்கும், போக்கு கற்றந்தான் போலீஸ் வேலைக்கும் போகிறது தான் சரியான பழமொழி. இந்த காலத்தில் எல்லாரும் பழமொழியை தப்பு தப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு விளக்கம் இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியல. என் ஃப்ரெண்டு சொன்ன விளக்கம் எனக்கு புரிஞ்சிச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக இறக்கி சொல்லிவிட்ருவாளா? என்ன ரொம்ப சோகமா இருக்க? நான் ஒரு பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன். இப்படி சோகமா இருக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ண? அது ஒன்றும் இல்லை. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னாங்க. உனக்கு தெரிஞ்ச மருந்து ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு கேட்டாங்க. நானும் சரின்னு ஒரு மருந்து எழுதி கொடுத்தேன். திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மருந்து வாங்கி பார்த்தா என்னாச்சு? நான் வயிற்று வலி மாத்திரை கொடுக்க பதிலாக சுகர் மாத்திரை கொடுத்துட்டேன். பாரு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன். அவங்க மட்டும் அந்த மருந்தை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதை நினச்சாதான் இப்போ எனக்கு பயமாக இருக்கு. சரி, விடு 1000 பேரை கொண்டாதானே ஆரே வைத்தியம் என்று சொல்லுவாங்க. நீ இப்போதானே ஆரம்பிச்சிருக்க, போக போக பழகிடும். அது சரி, அட்வைஸ் பண்ணனாலும் சரியாக தான் பண்ணணும். நீ சொன்ன பழமொழி தப்பு. 1000 பேரை இல்லை 1000 பேரை கொண்டாதான் அறுவேட்டியன் ஆவான். இதுதான் சரியான அர்த்தம். அந்த காலத்தில் எல்லாரும் நிறைய மூலிகை வச்சு தான் மருந்து தயாரிச்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் குறைஞ்சது ஒரு 1000 பேராக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படின்னா அவங்க அரைவேத்தியனுக்கு சமம் என்பதே சரியான விளக்கம். அது சரி, இவ்வளோ நாள் அது
அது தெரியாம போச்சே. நம்ம எப்போ 1000 பேரை கொள்றது, எப்போ பாதி டாக்டர் ஆகுறது என்று நினைத்து கொண்டிருந்தேன். முதல்ல டாக்டர் பிள்ளை எடுக்கிறது இருக்கட்டும், இனிமையாவது பழமொழிக்கான விளக்கத்தை ஒழுங்கா படித்து தெரிஞ்சுக்கோ. என் ஃப்ரெண்டு சொன்னது எனக்கு புரிஞ்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டா. நம்ம 2 பேருக்கும் ஒரு பந்தயம் வைக்கலாம். யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா? சரிவா, பார்க்கலாம். ஓ, நீ என்னை விட அதிகமாக தூக்கிட்டே இரு. ஒரு நாள் நான் உன்னை விட அதிகமாக தூக்குவேன். யானைக்கு ஒரு காலம் முதல் பூனைக்கும் ஒரு காலம் வரும். நீ வேடு தூக்கலாம் வீடு. நீ பழமொழியை சரியாக சொல்லு. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆனை தான் பசுவிலிருந்து வரக்கூடிய நெய், பூனை என்பது பூவிலிருந்து வரக்கூடிய தேன். நெய்யை சாப்பிட்டு உடம்பு பார்த்து போகக்கூடிய காலம் வந்துச்சுன்னா தேனை சாப்பிட்டு உடம்பு மெலியக்கூடிய காலமும் வரும். இதுதான் சரியான விளக்கம். உனக்கு புரிஞ்சிட்டா? எனக்கு புரிஞ்சிச்சுங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும். பழமொழி என்பது அனுபவ மொழியாகும். நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் கூறி சென்ற மொழியாகும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலம் கூறியதே பழமொழி. பழமொழியின் சிறப்பே அதை சுருங்கச் சொல்லி விளங்கிக்குமா எளிய வார்த்தைகளின் சீரிய கருத்துகளின் அடங்கியது. இன்று நாம் நடைமுறையில் பயன்படுத்தப்பட்ட பழமொழியாகும். ஆனால் நாளடைவில் பழமொழியானது அதன் சரியான உச்சரிப்பு முறையில் சொல்லப்படாமல் மறுவி வேறு சில வார்த்தைகள் பிழையாக உச்சரிக்கப்படுகிறது. அதன் சரியான உச்சரிப்புகளையும் அதற்கு பொருத்தமான விளக்கங்களையும் இங்கு நாம் கண்டோம். ஆகையால் இனி வரும் காலங்களில் பழமொழியை அதன் அர்த்தம் அறிந்து சரியான முறையில் பயன்படுத்துவோம் என்று கூறிய உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமை அருமை நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைமையும் என்றிவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது நுதலிய முதுமொழியாம் பழமொழிக்கு வளமார்ந்த விளக்கம் அளித்த மாணவர் குழுவினருக்கு பாராட்டுக்கள். இந்த பிள்ளை மைக் கழட்டி விட்றா. ஒவ்வொரு ஆளா இறங்க.